சிவாய நம. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் கர்ப்பகிரகத்தை திறந்த உடனே சுவாமியை நம்மளால பார்க்க முடியும். ஆனா சிதம்பரம் நடராஜர் கோவில்ல மட்டும் உள்ள போயிட்டு இடதுபுறமா திரும்பினாதான் நம்ம நடராஜரை பார்க்க முடியும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த காரணமும் ஒரு முக்கியமான காரணங்க. என்ன அப்படின்னா, அறிவியல் முன்னேற்றமே இல்லாத அந்த காலத்திலேயே மனித உடலுக்கும் அந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்பு படுத்தி தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன தொடர்பு அப்படின்றத பார்க்கலாமா? கோவில்ல இருக்கிற கொடிமரத்திற்கும் மனிதனோட முதுகு தண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா ரெண்டுலையுமே 32 இணைப்புகள் இருக்கு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சோட எண்ணிக்கை 21,600. அந்த கோவில்ல வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகளோட எண்ணிக்கை 21,600. மனித உடல்ல 72,000 தசை நரம்புகள் இருக்கு. அந்த கோவில்ல அடிக்கப்பட்டிருக்கிற ஆணிகளோட எண்ணிக்கை 72,000. இந்த உடல்ல நவதுவாரங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த கோவில்ல 9 வாசல்கள் இருக்கு. உடலானது 2 கூறு, இடக்கூறு வலக்கூறு. இடக்கூறுல தான் இறைவன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதயமானது இடது பக்கம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல கூட உள்ள போயிட்டு இடதுபுறமா போனாதான் நம்மளால நடராஜரை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.